ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजवालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाप्रिये। हरे कृष्णा பக்தர்களுக்கான மாலை வணக்கம். இன்றைய ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில் கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். முதல் பிரார்த்தனை கோகிலாமா மாதாஜி. கோகிலாமா மாதாஜிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சீக்கிரமா குணமாய் பகவானுக்கு சேவை பிரார்த்தனை போட்டோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ரெண்டாவது பிரார்த்தனை இந்த சத்சங்கத்தில் கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுடைய குடும்பத்தாருக்கும் ஆயுதாரத்துக்காகவும் நம்ம இன்னும் கிருஷ்ணபக்தியில் முன்னேற்றம் பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. மூணாவது பிரார்த்தனை நீங்க எனக்காக நீங்களாம் பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த இடத்துக்கு வந்தோடனே ஏதோ மாயாபுரியோ ஜெகநாதபுரியோ இருக்கிற மாதிரி ஃபீலிங் இல்லையா? இங்க இருக்கிற அந்த விக்கிரகங்கள் எல்லாமே இந்த மாதிரி விக்கிரகங்கள் மாயாப்பூர்ல தான் இருக்கு. மாயாப்பூர், பிருந்தாவன், சாரி ஜெகநாத்புரி. இந்த கருடர் கூட மாயாப்பூருக்கு இருக்கிற கருடர் மாயாப்பூருக்கு இருக்கிறது. இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் மாயாப்பூர்லையும் ஜெகநாத்புரியிலும் தான் இருக்கும். இந்த விஷ்ணு துர்காஸ் எல்லாமே அந்த அந்த மாதிரி ஒரு தாமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த இடம் தாமம். எங்கள் பகவான் ஜெகநாத் விஷ்ணுதா கோவிந்தாய் ஸ்ரீதேவ் ரொம்ப அழகாக இருக்கு. அழகே சீக்கிரம். சரி, அப்போ இன்னைக்கு நம்ம பகவத்கீதை ஓவரால் ஒரு கண்ணோட்டமாக பார்க்கணும். ஓவரால் பகவத்கீதா ஒட்டுமொத்த பகவத்கீதையும் ஒரு ஒரு சுருக்கமாக ஒரு எசன்ஸ் மாதிரி. பகவத்கீதையில் என்னதான் கிருஷ்ணன் சொல்ல வர்றாரு, நம்ம என்னதான் பண்ணணும், பகவத்கீதையுடைய நோக்கம் என்ன, பகவத்கீதை நோக்கம் என்ன, கிருஷ்ணர் என்னதான் சொல்ல வர்றாரு, நம்ம என்னதான் செய்யணும், என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அதான் நீ பார்ப்போம். பகவத்கீதையில் மொத்தம் எவ்வளோ அத்தியாயம் இருக்கு? 18 அத்தியாயம். அதை மூணாவது பிரிச்சுக்கலாம். முன்ன 6 அத்தியாயம், பின்ன 6 அத்தியாயம், நடுவில் 6 அத்தியாயம். இப்போ இந்த புத்தகம் எடுத்துட்டோன்னா இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தையும் 3 பாகமாக பிரிக்கலாம். இது முன்பாகம், இது பின்பாகம், இது நடுப்பாகம் இல்லையா? இந்த நடுவில் இருக்கிற பக்கங்கள் ரொம்ப முக்கியமானது. நடுவில் இருக்கிற பக்கங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இந்த பக்கத்தை எல்லாம் பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டை இருக்கு, பின்னாடி ஒரு அட்டை இருக்கு. கரெக்டா? நடுவில் இருக்கிற பக்கங்களை பாதுகாக்கிறதுக்காக முன்னாடி அட்டை, பின்னாடி அட்டை. அதே மாதிரிதான் பகவத்கீதை இருக்கிற நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம், 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை. பகவத்கீதையில நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம், 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை இந்த மாதிரி. முன்னாடி இருக்கிற 6 அத்தியாயம் சப்போர்ட் பண்ணுது, பின்னாடி இருக்கிற 6 அத்தியாயம் சப்போர்ட் பண்ணுது. இந்த நடுவில் இருக்கிற சாரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி பேசியாச்சு. இன்னைக்கு
நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம் சாரி இந்த நடுவில் இருக்கிற 6 அத்தியாயத்தை காப்பாற்றுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி 6 அத்தியாயம் பாதுகாப்பா இருக்கு, பின்னாடி 6 அத்தியாயம் பாதுகாப்பு. அப்ப அந்த நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம் ரொம்ப முக்கியம். 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை கிருஷ்ணர் வந்து பியோர் டிவோஷன் சர்வீஸ், தூய பக்தியோட பற்றி பேசுறாங்க. 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை கிருஷ்ணர் பற்றி பேசுறாரு, பியோர் டிவோஷன் சர்வீஸ், தூய பக்தியோட. அந்த இடைப்பட்ட அத்தியாயத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்கு, அது ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். சரி, முதல் அத்தியாயம் இந்த பகவத்கீதை ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் யோகா பேர். அர்ஜுன விஷால யோகா, சாங்கி யோகா. ஃபர்ஸ்ட் வந்து முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷால யோகா, 2வது அத்தியாயம் சாங்கி யோகா, 3வது அத்தியாயம் கர்ம யோகா, 4வது அத்தியாயம் ஞான யோகா, 5வது அத்தியாயம் நிஷ்காம கர்ம யோகா, 6வது அத்தியாயம் தியான யோகா. இப்படி ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு யோகா. முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணரை விட அர்ஜுனன் தான் நிறைய பேசிக்கிறார். கரெக்டா? கிட்டத்தட்ட ஒரு 47 ஸ்லோகம் இருக்கு. பகவான் 1-2 ஸ்லோகம் தான் பேசியிருக்காரு. சஞ்சய் ஒரு 2-3 ஸ்லோகம் பேசியிருப்பாரு. திருதராஷ்டிரர் ஒரு ஸ்லோகம் பேசியிருக்காரு. அப்புறம் நம்ம துரியோதனன் அவர் ஒரு 2 ஸ்லோகம் பேசியிருக்காரு. அவர் பேசுறதா சொல்லவே இல்லை. அதாவது சஞ்சயன் பேசும்போது சஞ்சய உவாச்ச, திருதராஷ்டிரன் பேசும்போது திருதராஷ்டிர உவாச்ச, அர்ஜுனன் பேசும்போது அர்ஜுன உவாச்ச. ஏன் துரியோதனன் பேசும்போது துரியோதன உவாச்சன்னு சொல்லல? துரியோதனன் பேசிக்காரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. என்ன சொல்றாரு? துரோணாச்சாரியர் வந்து பேசுவார். பஷ்யைதா பாண்டு புத்ரானாம் ஆச்சாரியம் பலதிம்சமம் யூடம் திருபத புத்ரேன தவ சிஷ்யேன தீமதா என்று சொல்லலாம். துரியோதனன் பேசுறாரு. இந்த பீமனால் அனுபவிக்கப்பட்ட பழைய பாருங்க, பீஷ்மரால் அனுபவிக்கப்பட்ட பழைய பாருங்க. எது? அது ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் பழையதாக இருக்கு. பீஷ்மர் எவ்வளோ பெரிய பழைய வச்சுருக்காரு. இந்த மாதிரி துரியோதனன் வந்து ஒரு 5-6 ஸ்லோகம் பேசியிருக்காரு. துரியோதனன் 5-6 ஸ்லோகம் பேசியிருந்தாலும் துரியோதன வாட்சன் வரல, சொல்லல. ஏன்? அவனை சொல்றது தகுதியில் சொல்ல. ஏன்னா அவன் பேசுறது கூட அப்படிதான். ஆச்சாரியர் போய் குத்தி காமிக்கிறது, பீஷ்மரை போய் குத்தி காமிக்கிறது. என்ன சொல்றாரு? துரியோதனன் வந்து ரொம்ப பொண்ணாது. அவன் பேரு துரியோதனன், கெட்ட புத்தி உள்ள துர்புத்தி. துரியோதனன் துர்புத்தி. அவன் போய் குருன்னு கூட பார்க்காம ஆச்சாரியர் போய் குத்தி காமிக்கிறார். என்ன குத்தி காமிக்கிறாரு? பஷ்யைதாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரியம் மகதிம்சமும் யூடம் திருபத புத்திரேன. திருபத புத்திரன் யாரு? துருபதனுடைய பையன் யாரு? தவ சிஷ்யேன தீமதா, உங்க சீடன். நீங்க அவனுக்கு வித்தை கற்றுக் கொடுத்தீங்க, இப்போ உங்களுக்கு எதிராக பழைய தெரிஞ்சு வந்தீங்களா? இது எப்படி ஃபீல் பண்ணுறது? புத்தர் ஓகே, அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இது நம்ம நிறைய பண்ணுவோம். பக்தர் மத்தியில் வந்து அப்படியே சொல்லாமல் சொல்றது. சச்ச பொலிட்டீஷியன் துரியோதனன், பக்க அரசியல். அவர் என்ன பண்றாரு? ஆச்சாரியர் துரோணன்ட்ட வந்து அவர் புகழ்ற மாதிரி எழுறாரு. அதான் வஞ்ச புகழ்ச்சி. தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. புகழ்வது போல இகழ்வதும், இகழ்வது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி. அப்படியே புகழ்ற மாதிரி கேள்வி விடுது. என்ன சொல்றாரு? நீங்க வந்து திஷ்டத்துக்கு பாடம் எடுத்து கொடுத்தீங்க, நல்ல விஷயம் நினைக்கிறீங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கு எதிராக நமக்கு எதிராக பழைய தரப்பி வந்திருக்கிறான், பாண்டவருடைய அணி தளபதியா இருக்கிறான். அப்ப நீங்க பாடம் சொல்லி கொடுத்துக்க கூடாதுன்னு சொன்னோம். நீங்க திருஷ்டத்துமன் வந்து திருஷ்டத்தும்னா துரோணாச்சாரியிட்ட பாடம் கத்துக்க வந்த போது துரோணாச்சாரிக்கு தெரியும் தனக்கு மரணம் திருஷ்டத்துமனா தான் நிகழப்போகுது. அது தெரிஞ்சிருந்து சொல்லி கொடுத்தாலே அந்த பாடம். ராமனாவுடைய குவாலிஃபிகேஷன் பாடம் எடுத்து கொண்டு, அவன் ஒரு சத்திரியா, அவன் மிலிட்டரி ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கான், சொல்லி கொடுப்பது என் தர்மம். அவன் நாளைக்கு என்ன கொள்றானோ கொள்ளையோ என் தர்மத்தை நான் செய்யணும். தட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிராமணன். பிராமணனுடைய தகுதி என்னதுன்னா, திருஷ்டத்துமனன் தான் தன்னை கொல்ல போறான்னு துரோணருக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா அதுக்கு வேண்டிய கௌரவத்தை பெற்ற குழந்தைகள் யாருக்கு வந்தாங்க. அந்த கதை எல்லாம் தெரியுங்க. துருபதரோட கதை யாருக்கு தெரியாதவங்க இருக்கீங்களா? துருபத சரித்திரம் தெரியாதவங்க இருக்கீங்களா?
இந்த கை தூக்குங்க. ஓகே, அப்ப எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த துருபதராஜா வந்து துரோணாச்சாரியர் பழி வாங்குறதுக்கு வேண்டிய இந்த 2 குழந்தைங்க, அதுல ஒரு குழந்தை பழி வாங்குறதுக்கு, இன்னொரு குழந்தை வந்து அர்ஜுனன் தன் மருமகனாகி அவ்வளோ வீரன், மாவீரன், மகாரதன், காண்டிபதாரி அந்த அர்ஜுனன் எனக்கு மருமகனா வரும்னு சொல்லி யாகம் செஞ்சு அந்த யாகசாலைக்கு வந்தவங்க. துருபதனும் திருஷ்டத்யும்னும் திரௌபதியும் கருவூருக்கு வந்தவங்க இல்லை. திருஷ்டத்யும்னும் திரௌபதியும் கருவூருக்கு வரல, அந்த யாகத்திலிருந்து வந்தாங்க. அதிர்ஷ்ட தேவதை லட்சுமி, அதிர்ஷ்ட தேவதை திரௌபதி. அதனால இப்ப துரியோதனன் என்ன சொல்றான், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் கையால் தான் நீங்க கொல்லப்படுவீங்கன்னு. அப்படி தெரிஞ்சு நீங்க வித்தை கற்றுக் கொடுத்தீங்க, இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் பாருங்க. அதான் துரியோதனா. இந்த துரியோதனா புத்தி இருக்கிறவங்க, துரியோதனா புத்தி என்னது, எப்பவுமே மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கு, அடுத்தவங்க குறை சொல்லிட்டே இருக்கு. அது மறைமுகமாக சொல்றது, நேராக சொல்றது. அந்த பக்கம் இப்போ இங்கே துரோணாச்சாரி சொன்னாரா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி என்ன பண்ணுவாரு, துரியோதனன் துரோணர் போயிடுவார், புகழ்ந்துட்டு அப்படி இழந்தது. எனக்கு ஆச்சாரியர் துரோணர் இருக்காரு என் பக்கம், நான் வெற்றி பெற்றுவேன். ஆனாலும் துரோணர் பாருங்க என்ன தப்பு பண்ணாரு, திருஷ்டத்துக்கு போய் பாடல் இருக்கு. அந்த பக்கம் போய் பீஷ்மரை போடுறது. பீஷ்மர் பிதாமகர், அதீத பலம் படிச்சவரு, ஆனா உள்ளுக்குள்ள என்னது ஒரு பாண்டவர் மேல பெரிய வச்சுக்காரு. அதனால பீஷ்மர் வயசாயிடுச்சு, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பேசிங்க அப்படியே பாடல்களை ஜாலம் பண்ணி பேசி மற்றவங்க நினைச்சிடக்கூடாதுல்ல, என்ன துரியோதன் துரோணர் போடுறாரு, பீஷ்மரை போடுறாரு, அப்ப நம்மள என்ன சும்மாவா? அப்ப என்ன பண்றாங்க, இவரு ரொம்ப புத்திசாலி துரியோதன். ஒரு பக்கம் துரோணர் போட்டுட்டு கேட்கறது, இன்னொரு பக்கம் பீஷ்மரை போட்டுட்டு மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அவங்க போடு. நீங்க எல்லாம் பீஷ்மருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க எல்லாம் பீஷ்மருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது துரியோதனன் பேர் இல்லை பகவத்கீதையில. துரியோதன வாட்சி கிடையாது, ஏன்னா அவன் சொல்றது தகுதியும் கிடையாது, அதான் நான் பேர் சொல்றேன். சரி, அர்ஜுன வாட்சி ஏறக்குறைய முதல் அத்தியாயத்தில் 47 ஸ்லோகத்துல முக்காவாசி 90% ஸ்லோகம் வந்து அர்ஜுனன் பேசுறான். அர்ஜுனன் பேசினார்கிறத விட வாதம் பண்ணான்னு சொல்லலாம், ஆர்குமெண்ட். அர்ஜுனன் பேசினார்கிறத விட வாதம் செஞ்சாருன்னு சொல்லலாம். இந்த மகாபாரதம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரணம் சொல்லி நிராகரிக்கிறார். அர்ஜுனன் என்ன பண்றாரு, இந்த மகாபாரத யுத்தம் தேவையில்லை, அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு 5 காரணம் சொல்றாரு. இது வந்து ஏதோ மனம் போன போக்குலையோ இல்லை ஏதோ கற்பனை பண்ணிட்டு வந்துட்டோ சும்மா ஒரு வாதம் பண்ணணுங்கிறதே இல்லை, சாஸ்திரபூர்வமா சொல்றாரு. 5 காரணத்தையும் சும்மா உட்காந்து சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன், என்னன்னால அந்த பிடிவாதத்தை வந்து பேசுறாரு. இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு, இது சீட பரம்பரை நான் கேட்டிருக்கிறேன், அதனால சொல்றேன். இது சீட பரம்பரை வாயிலாக கேட்டிருக்கிறேன், நான் இதை படித்திருக்கிறேன். இதுதான் அதிகாரப்பூர்வமான ஆர்குமெண்ட். ஒரு 5 ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. என்னென்னது அதுக்காக தெரியுமா? 5 காரணங்கள் சொல்லி அர்ஜுனன் வந்து இந்த யுத்தம் செய்ய மாட்டேங்கிறார். என்னென்னது? கருணை. கருணை. ஃபர்ஸ்ட் காரணம் என்னது? சஜனா. சஜனா என்னுடைய ஜனங்க, என்னுடைய மாமனார், என்னுடைய மைத்துனன், என் சகோதரன், என் பாட்டனார், என் ஆச்சாரியன், இவங்க கூட போய் என்ன சண்டை போட சொல்றாரு. எந்த விதத்துல நியாயம்? கிருஷ்ணர் போய் என் குருட்ட சண்டை போட சொல்றாரு, அவர் போய் அவருக்கு குருட்ட சண்டை போடுவாரா? நியாயமா அனுப்பிட்டார். கிருஷ்ணர் வந்து என்ன துரோணாச்சாரியர் கொள்ள சொல்றாரு, அவர் போய் சாந்தி பண்ணி கூட சண்டை போடுவாரா? அது போட மாட்டோம். என்னை மட்டும் ஏன் பண்ண சொல்றாரு? அவர் போய் அவர் சொந்தக்காரருக்கு சண்டை போடுவாரா? என்ன மட்டும் ஏன் பண்ண சொல்றாரு? அப்படின்னா அர்ஜுனனுக்கு முதல்ல அர்ஜுனுடைய முதல் நிலை கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை ஒரு கருவியா வச்சினார். ஆக்சுவலி பகவத்கீதை அர்ஜுனனுக்காக இல்லை, பகவத்கீதை நமக்காக. மகாபாரத யுத்தம் நடக்கலைன்னா நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்கு. அதான் வந்து 2 கேள்வி கேட்டாங்க ஒரு கிளாஸ்ல, பிரபு ஏன் இப்படி கிருஷ்ணர் பண்ணார்? கிருஷ்ணர் வந்து எல்லா இதயத்தையும் பரமாத்மா இருக்காரு, யுதிஷ்ட மகாராஜ் இதயத்தையும் பரமாத்மா இருக்காரு. அப்போ ஏன் யுதிஷ்ட மகாராஜ் சூரிய கிருஷ்ணர் கூப்பிடல? கூப்பிட்டுக்கலாம்ல, அவர் ஏன் கூப்பிடல? சரி கிருஷ்ணர் தான் போயிருக்கலாமே. சரி கிருஷ்ணர் வந்து
யுதிஷ்டிர தைரியத்தில் பரமாத்மா இருக்காரு. அவர் போய் தடுத்துக்கலாமே, யுதிஷ்டா நீ விளையாடுற, அவர் தடுத்து போய் நான் விளையாடுறேன் உனக்கு பதிலாக நான் விளையாடுறேன் கிருஷ்ணன் சொல்லியிருக்கலாம். அப்புறம் யுதிஷ்டரே கிருஷ்ணன் கூப்பிட்டுக்கலாம். இப்போ துரியோதனன் என்ன பண்ணலாம், எனக்கு பதிலாக எங்கள் மாமா விளையாடுறாரு, ஏன்னா என்னென்னமோ பண்ணி பார்த்தான், பாண்டவர்களை ஜெயிக்க முடியல, விச வச்சு கொள்ள பார்த்தா, என்ன பண்ணாலும் பாண்டவர் தப்பிச்சுட்டே இருக்காங்க. இவங்க எப்படிதான் பொறாமை தூக்கமே வரல, பாண்டவர் மேல பொறாமைங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அடிக்கடி கிளாஸ்ல பேசுறோம் சொல்லிங்க, எந்த குணத்தை வேணாலும் கிருஷ்ணன் பயன்படுத்திக்கலாம், எந்த குணத்தை வேணாலும் கிருஷ்ணனுடைய செயலை பயன்படுத்தலாம். கோபம் பயன்படுத்தலாம். இப்போ கோபம் வந்துச்சா, எப்போ கோபம் வரலாம், யாராவது பிரபுபாதை தப்பா சொல்றாங்க, இல்லை பக்தர்களை பற்றி தப்பா சொல்றாங்க, இல்லை பகவானுக்கு தப்பா சொல்ல உடனே கோபம் வரும். நீங்க எப்படி சொல்லலான்னு. அப்புறம் நமக்கு தேவையில்லாத கோபம் வருதா, அதை வந்து அப்படியே மறந்துட்டு சேவை பண்ணணும். கோபம் வர நேரத்தில் ஜெபமாலை எடுத்து ஒரு 8-10 மாலை ஜெபிக்கணும். அது கோபத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒன்று கோபத்தை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும், இல்லை கோபத்தை இடம் கொடுத்தாரு. அப்போ கோபத்தை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், காமத்தையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். பிருந்தாவன கோபிகள் வந்து கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணாங்க. ஆக்சுவலி காமம் இல்லை, பிரேமம். பட் இந்த ஜனவுலக கணக்குப்படி பார்க்கும்போது காமமாக தெரியும். ஆனால் ஆத்மீக தளத்தில் அது காமம் இல்லை, பிரேமம். ஹனுமான் கோபம் வந்து லங்கையை அடிச்சு விட்டாரு. இன்னும் தைரியம் இருந்தால் என்ன அயோக்கிய சீதையை தூக்கி போவான், என் ஜெகன்மாதா என் அம்மா சீதையை தூக்கி வந்தா என்ன பண்ணுற பாரு, லங்கையை அடிச்சு விட்டாரு. என் வாழ்க்கையை தீயலைக்கிறீங்க, என்ன பண்ணுற பாரு, சொர்ண லங்கா உருகி ஆற ஓடுது. ஹனுமான் கோபம் வந்தது. ஆக்சுவலி ஹனுமானே போதும் ராமனை கொள்வது. பட் ஆனால் அது பிரபு வந்து செய்யணும்னா சீதா மாதவர்கள் இருக்கும். இல்லாட்டி ஒரு செகண்ட்ல ராவணனை தூக்கி வீசிட்டு வந்திருப்பார் அருணன். அவ்வளோ பலம் இருக்கு ஹனுமான். ஆனால் பொறாமையை மட்டும் கிருஷ்ணனுடைய செயல் ஈடுபடுத்துவீங்க. எப்படி ஈடுபடுத்துவீங்க இல்லையா? ரொம்ப ஆபத்தான குணம். யார் மேலேயும் பொறாமை கொடுக்கூடாது. யாருக்காவது திறமை இருக்கா, அந்த திறமை எனக்கு இல்லையா, அவங்க கூட சேர்த்து கற்றுக்கணும். ரொம்ப நீங்கள் நல்லா சேவை பண்ணுறீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்களேன், எப்படி இதெல்லாம் பண்ணணும். இப்படி இந்த விலை பண்ணுறாரு, ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாரு, பொறாமை நீ பார்க்கணும். இப்படி சேவை பண்ணுறாங்க, நல்லா புத்தக விநியோகம் பண்ணுவாங்க, நல்ல சமையல் பண்ணுவாங்க, நல்ல பூஜை பண்ணுவாங்க, நல்ல பூ கட்டுவாங்க. அப்போ நம்ம அந்த திறமை இல்லையா, போய் உட்காந்துட்டு அப்போ எனக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ அழகாக புத்தக விநியோகம் பண்ணுறீங்க, நான் ஒரு கூட வரணுமா, நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக பூ கட்டுறீங்க, என்னையும் சேர்த்துக்கிறீங்களா, நீங்கள் எல்லாம் இவ்வளோ அழகாக சேவை பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு நினைக்கணும். அவனை தொடர்ந்து விட்டுட்டு நான் போய் பண்ணணும். அதுதான் பொறாமை. பொறாமை வந்து ரொம்ப ஆபத்தான். அது கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றமே தராது, கீழே தள்ளி விட்டுரும், கீழே விழுந்துடும், இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பக்தியும் போயிடும். அதனால துரியோதனுக்கு ஒரே பொறாமை, துரியோதனாலே பொறாமை. இப்போ அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அர்ஜுனன் வந்து ஒரு கல்வியை வச்சுட்டாரு, நமக்கு பகவத்கீதை கொடுக்கணும். ஓகே, நம்ம என்ன பேசணும். அப்போ துரியோதனன் சொன்னா, அவன் யோசிச்சுட்டே இருந்தா, இவங்களை எப்படியாவது துறைச்சி விடணும், என்ன பண்றது. அவன் மாமா பண்ணிருந்தான் சகுனி. சகுனி சொன்னா, நீ அப்படிலாம் அவங்க ஜெயிக்க முடியாது, அவங்க சூழ்ச்சினால ஜெயிக்கும். அப்படி பகலை விட்டுருவான் சகுனி. என் பகலை வெல்லும் மருமகனே, என்னுடைய பகலை அது யாரு, அவங்க அப்பாவுடைய எழுப்பெடுத்து பகல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைஸ் இருக்கு இல்லையா, சகுனோட டைஸ் வந்து ஸ்பான் ஸ்போன், அவங்க அப்பாவுடைய எழுப்பெடுத்து பகல் எல்லாம் பண்ணி இதை மாற்றி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் நினைக்கிற நம்பர் விழும். சகுனி இப்படி போட்டு ஒன்று விழுந்தா ஒன்று விழும், 4 சொன்னா 4 விழும். அவனை கூட வச்சுட்டான், நீ ஒன்றும் பண்ணாத, அவனை சூதாட்டு கூட மீதி நான் பார்த்துக்கிறேன். அவன் துரியோதனன் என்ன பண்ணா, இவன் பின்னாடி நின்றுட்டு சகுனி முன்னாடி விட்டான். அப்போ யுதிஷ்டர் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு போல கிருஷ்ணர் விளையாடுறது. கிருஷ்ணர் யுதிஷ்டர் பதிலா கிருஷ்ணர் விளையாடுறது என்ன இருக்கு, யுதிஷ்டருக்கு பதிலா கிருஷ்ணர் அந்த பகடை குட்டி இருந்தாலும் என்ன இருக்கு, கௌரவம் காட்டி போயிருப்பாங்க, கௌரவம் காட்டி போயிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணர் அது விரும்பல.
கிருஷ்ணா யுதிஷ்டருடைய இதயத்திலே பரமாத்மா இருந்துட்டு அதை செய்ய விடலை. ஏன்னா கிருஷ்ணருக்கு வேற நோக்கம் இருக்கு. அவர் இந்த பூமியில் வந்துட்டு நம்மள மாதிரி முட்டாள்களுக்கு பௌத்திகை கொடுக்கணுங்க இல்லையா? நம்மள மாதிரி கலியுகத்தில் நிறைய முட்டாள்லாம் வருவாங்க. உங்களுக்கு வேதம் படித்தா புரியாது, புராணம் ஒன்றும் புரியாது, அட்லீஸ்ட் பகவத்கீதை படிக்கும். அதனால பகவத்கீதை கொடுக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் லீலையெல்லாம் பண்ணார். மகாபாரத யுத்தம் மூலமாக கௌரவர்களை வந்து பாண்டவர்களை காட்டு கழிச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ராஜ்யம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யுத்தத்துக்கான ஏற்பாடு செஞ்சு எல்லா அசுரங்களையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணாரு. இதான் ஒரே கல்ல நிறைய மாங்காய் இருக்கு. நம்ம ஊரில் சொல்லுவோம் ஒரு கல்ல நிறைய மாங்காய் விழுணும். அந்த டேலண்ட் கிருஷ்ணன் இருக்காரு. அவர் ஒரே லீலையில அவர் ஒரே அவதாரத்தில் நிறைய லீலை பண்ணிடுவார். பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறாரு. பாருங்க ஒன்றுமே இல்லையோ, பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறாரு, அதர்மத்தை அழிக்கிறாரு, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறாரு, பக்தர்களை காப்பாற்றுறாரு, அறியாமையில் உள்ளவங்களுக்கு ஆன்மீக அறிவு கொடுக்குறாரு. அப்புறம் கிருஷ்ண பக்தினா என்னன்னு கற்றுக் கொடுக்குறாரு. பக்தி தூண்டுனா என்ன, எப்படி அவரை சரணடையணும், எல்லாம் முதல்ல அறியாமை தூண்டு. ஸோ பகவத்கீதை ஃபஸ்ட்டு வந்து நம்மளை அறியாமை தூண்டு. அறியாமை என்னது? நான் இந்த உடல் நினச்சிட்டு அறியாமை. அப்போ முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் நம்மளை மாதிரி நம்மளுடைய இடத்துல இருக்காரு. இப்போ நம்ம அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம். எவ்வளோ காலமாக படிக்கிறோம், ப்ரோபா புஸ்தகம் படித்து ப்ரோபா எழுதிக்கிட்டே இருக்காரு. நீ இந்த உடலில் ஆத்மா, இந்த உடலில் ஆத்மா எல்லாம் கேட்டு நாளைக்கு கோயிலில் வந்து என்ன எப்படி சொல்கிறீங்க? யார் தெரியுமா? நான் சேலைக்காக வந்திருக்கேன். நான் வெளியில் போனேன், எவ்வளோ சம்பளம் தருவாங்க, எப்படி வெளியில் வந்து பாருங்கள் என் கம்பெனியில் எப்படி எடுத்துருவாங்க. அப்போ எங்கே ஆத்மா மறுப்பு வச்சு ஏதாவது ஒன்றுன்னா உடனே கோவம் வருது. என்னென்னு எப்படி சொல்கிறீங்க? நான் சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கிறேன் இல்லையா? உடனே கோவம் வருது. இல்லை ஏன் கோவம் வருது? நான் அந்த ஆத்மா நினைக்கல, நான் அந்த உடம்பு என்னை திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த மான அவமானம்லாம் உடலோட அடையாளம். நான் இந்த உடல் நினைச்ச உடனே என்னை புகழ்றாங்க, நான் இந்த உடல் நினைச்சா என்னை திட்டுறாங்க. இது எதனால் ஏற்படுது? இந்த உடலோடு நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டான். ஸோ இதுதான் முதல் வியாதி, ஃபர்ஸ்ட் டிசீஸே இதுதான். ஸோ பகவத்கீதை முதல் பாடமே இந்த அறியாமை போகிறது தான். அதனால் அர்ஜுனன் நம்ம மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னுடைய ஜனங்க ரொம்ப அட்டாச்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் ஜனங்க. ரெண்டாவது என்ன காரணம்? முதல்ல வந்து இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் எப்படி நான் அனுபவிப்பேன்? உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, ஒரு உதாரணம். இந்த சென்டரில் நடக்குதான்னு தெரியாது, ஆனால் பெரும்பாலும் சென்டர் நடக்கும். ஒரு முகூர்த்த நாள் சண்டே வந்துருச்சு, நம்ம கோயிலுக்கு வருமா கல்யாணம் கட்டி போயிடுமா? ஒரு கிரகப்பிரவேசம் எல்லாம் வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. கிரகப்பிரவேசம் கல்யாணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சண்டே ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம எதுக்கு முக்கியத்துவம்? அது வந்து பாருங்க பிரபு, நீங்கெல்லாம் கோயிலில் பிரம்மச்சாரியா இருக்கீங்க, நாங்கெல்லாம் போகலைன்னா அவங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் வரமாட்டாங்க, அவங்க திட்டுவாங்க. இவங்களுக்கு அது போகணும்னு ஆசை இருக்கு. இதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அது ஏதோ சொல்லிடுவாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க அது சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க இது சொல்லுவாங்க. சண்டே ப்ரோக்ராம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது போன என்ன போன என்ன, அதான் வாரம் போகிறோம். இப்படி நாம் வந்து நாமளே இதோடைய வேல்யூ வந்து மதிப்பு வரைக்கும். அது ஒருத்தர் சொன்னார், நான் கேட்டேன், நீங்கள் சண்டே ப்ரோக்ராம் எங்கே வரல? அது எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. கெஸ்ட்டை நீங்கள் கோயிலுக்கு வர சொல்லுங்க. சண்டே கெஸ்ட்டு வந்தால் வீட்டில் எழுதி போடுறீங்க, போட மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கோயிலில் வந்து பார்க்கவும், அவ்வளோதான். வந்து சண்டே ஃபீஸ் சாப்பிட்டோம், அட்டன் பண்ணுறோம். சண்டே யார் வந்தாலும் அது பாருங்க, சண்டே ஒரு நாள் தான் எங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ சண்டே மட்டும்தான் வருவாங்க. அது கோயிலுக்கு வர சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வரீங்களா? நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் இருக்க மாட்டேன். எங்கே இருப்பீங்க? நீங்கள் இஸ்கான் கோயிலுக்கு வாங்க, நீங்கள் பார்க்கலாம். அங்கே என்ன பண்ணுறீங்களா? பகவானை பார்க்கலாம், பிரசாதம் சாப்பிடலாம். அது வர மாட்டாங்க. அப்போ வேண்டாம், வர வேண்டாம், அங்கே இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம்? ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம். ஸோ என்ன நடந்தாலும் சண்டே ப்ரோக்ராம். இன்கேஸ் நான் பாடி விடுதாலும் சண்டே ப்ரோக்ராம் கொடுக்கும். அவ்வளோதான். கிருஷ்ணன் ஜெயனபடி அதுபோல் பண்ணி விட்டுருவோம். இல்லையா? நல்ல விஷயம் தானே. பகவான் முன்னாடி விடுதலை யாரும் கிடைக்கும். அது மாதிரி நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? அது எதுவுமே நம்ம வந்து நம்ம எதுலெல்லாம்
அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணுறது, காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுவோம். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. சரி பரவாயில்ல, அவங்க வீட்டில் சாப்பிடலன்னா ஏதாவது சொல்லுவாங்க, அங்கே போகலைன்னா ஏதாவது சொல்லுவாங்க. இப்படி நமக்கு நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நின்று பாருங்க, 2 தடவை சொல்லுவாங்க, 3வது தடவை அவங்க இஸ்கால் இருக்காங்க, இந்த மாதிரி செஞ்சதை சாப்பிடுவாங்க. அவங்க இஸ்கால் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிடுவாங்க அப்படின்னு அவங்க நம்ம ஒழிக்கணும். கரெக்டா? நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா, ஓ அவங்க நீங்கள் அன்னைக்கு மாமா வீட்டில் சாப்பிட்டீங்க, ஏன் அந்த வீட்டில் சாப்பிட மாட்டீங்களா? அப்போவே சாப்பிட்டு இருக்கேன். அன்னைக்கு மட்டும் நீங்கள் அந்த பையன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்க, நான் உங்கள் பையன் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டீங்களா? இப்படிலாம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அது அட்வான்டேஜ் எடுத்து என்ன பண்ணுவாங்க, நாமளும் அப்படியே லூஸாக விட்டுட்டே இருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஓகே நான் இஸ்கான் இருக்கேன், எல்லாம் நான் இஸ்கான் போயிட்டு இருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். எப்போ நம்ம திலக்கு போட ஆரம்பிச்சிட்டோமோ, ஓ இப்போ இஸ்கான் இருக்காங்க. அப்போ இஸ்கானுடைய ஸ்டாண்டர்ட் இதுதான். நாங்கள் பிரசாதம் சாப்பிடுவோம், சண்டே ப்ரோக்ராம் போவோம், ஃபெஸ்டிவல்லாம் அங்கே தான் இருப்போம். அப்படின்னா நீங்கள் அங்கே தான் இருந்து பார்க்கணும். சண்டேலேயும் கோயிலுக்கு வாங்க, அங்கே பக்தர்கள் இருப்பாங்க, நீங்கள் பிரசாதம் சாப்பிடலாம், எண்ணெயும் பார்க்கலாம், ஆரத்தி பார்க்கலாம், எல்லாம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனாக நான் இப்படி தான் சாப்பிடுவேன், எனக்கு கொஞ்சம் பிரசாதமாக வச்சு கொடுத்துருங்க, இல்லை நானே வேணா பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு கொஞ்சம் தானியெல்லாம் கொடுத்துருங்க, காய்கறி கொடுத்துருங்க, நானே சாப்பிடுவேன். அப்படி 2 தடவை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 3வது தடவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரிப்பா அவங்களே தொந்தரவு பண்ணணும், அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பழகிட்டோம்னா நாம தான் பிரச்சனை. நமக்கு வேற யாரும் பிரச்சனை இல்லை, நமக்கு நாம தான் பிரச்சனை. அப்போ முதல்ல இந்த அட்டாச்மெண்ட் தான், பற்றுதல் ஸ்ட்ராங்காக இருக்கு, வலுவாக இருக்கு பற்றுதல். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீ உன் டியூட்டி பண்ணு, அட்டாச்மெண்ட் வேண்டாம். அட்டாச்மெண்ட் என் மேலே வச்சுக்கோங்க. இப்போ அதுக்காக யாருமே வேண்டாமா, நீங்கள் சொல்கிற மாதிரி சொந்தக்காரங்க வேண்டாம், நண்பர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாமா? இல்லை, வேண்டாம்னு சொல்லலை. கிருஷ்ணர் யாரும் இருக்க சொல்லலை. கிருஷ்ண பகவான் எந்த ஒரு ஜீவராசியும் இருக்க சொல்லலை. அது எறும்பாக இருந்தாலும் சரி, பிரம்மாவாக இருந்தாலும் சரி, நண்பரோ உறவினரோ யாருமே இருக்க வேண்டாம். ஏன்னா எல்லா ஜீவன்களையும் கிருஷ்ணர் பரமாத்மா இருக்காரு. எல்லா ஜீவாத்மா கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, டூ யுவர் டியூட்டி. அட்டாச்மெண்ட் என்கிட்ட, நீ உன் கடமை செய். ஒரு கணவனா என்ன செய்யணும், ஒரு மனைவியா என்ன செய்யணும், ஒரு பெற்றோரா என்ன செய்யணும், ஒரு பிள்ளையா என்ன செய்யணும், உன் டியூட்டி நீ பண்ணு. பட் அட்டாச்மெண்ட் என்கிட்ட வாங்க. இது எதுக்காக? இதுவும் நம்ம நன்மைக்கு தான். நம்ம கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிருஷ்ணர் போகும். கரெக்டா? கிருஷ்ணர் மேல பற்றுதலை வளர்த்துட்டா மட்டும்தான் நம்ம கிருஷ்ணர் போக முடியும். இந்த ஜட உலக பற்றுதலை துறக்காத வரைக்கும் கிருஷ்ணர்கிட்ட போக முடியும். இது இந்த பக்கம் ஒரு ஆள் கால, அந்த பக்கம் ஒரு கால். அப்போ ஜட உலக பற்றுதலை அவர் சுலபமாக துறக்க முடியாது. ஜட உலக பற்றுதலை துறக்க முடியாது. ஆனால் ஜட உலக பற்றுதலை கிருஷ்ணன் சொல்ற மாதிரி ஒரு கடமைக்காக, போருக்காக போர் புரிவார், பேருக்காக போர் புரியும். சும்மா சண்டை பண்ணு அப்படி நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், நீ ஒரு கருவி பண்ணி தான். அது மாதிரி என்னுடைய டியூட்டி ஒரு கணவனா, ஓகே நான் கிருஷ்ண பக்திக்கு போயிட்டேன், என் மனைவியெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. அப்போ நீ கல்யாணம் பண்ணிருக்க இல்லையா? ஸோ நான் கிருஷ்ண பக்திக்கு போயிட்டேன், என் கணவன் நான் சேவை பண்ண மாட்டேன். அப்போ அது இஸ் நாட் அ ப்ராப்பர் வே. அது சரியான முறை அல்ல. அது நம்ம கடமையிலேருந்து எஸ்கேப் ஆகும். அது பாருங்க, எனக்கு ஜபம் பண்ணணும், அது ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, நீங்களே தோசை சாப்பிடுங்க, அது நம்ம கடமை இல்லை. கணவர் வந்தாருன்னா உட்காந்து தோசை கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம். அது ஒரு தடவை எனக்கு ஒரு அனுபவம். ஒரு மாதாஜி ஃபோன் பண்ணி, பிரபு இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதாஜி சொன்னாங்க, நீ ஒரு நாளைக்கு 64 மாலை ஜபிக்கணும், 64 மாலை ஜபிக்கலாம், பக்தி சித்தாந்த மாதிரி சொல்லி நீ வீடு ஆகணும்னு சொல்லியிருக்கேன். பக்தி சித்தாந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, 64 மாலை ஜபிக்காதவங்கள வீடு ஆகணும். இப்படி ஒரு மாதாஜி ஒரு அம்மா டீச் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா வேலை வெட்டி இல்லாத அம்மா, வயசாகி போச்சு. அந்த வேலை வெட்டி இல்லாத வயசான அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதாஜி 64 மாலை ஜபிக்கிறாங்க, நீ ஜபிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு கணவர் இருக்காங்க, 2-3 குழந்தைங்க இருக்கு. இந்த அம்மா அந்த அம்மா சொன்னதை வச்சுட்டு ஒன்றும் பண்ணுறதில்ல வீட்டில்.
பிள்ளைங்களை கவனிக்கல, கணவனை கவனிக்கல, உட்காந்து மாலை ஓட்டிகிட்டே இருக்காரு. அப்புறம் அவங்க பிரபு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிரபு என்னாச்சு இல்லை, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை, வீட்டில் ஒன்றும் சமைக்கிறது இல்லை, வீட்டில் ஒரு வேலையும் செய்யல. நான் பேசினேன், உங்களுக்கு யார் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு? ரொம்ப சொல்கிறார் அப்படி இல்லை, அந்த மாதிரி வேலை வெட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு கடமை இருக்கு இல்லையா? கணவருக்கு சேவை பண்ணணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். உங்களுடைய பொறுப்பை நீங்கள் முடிச்சுட்டு தாராளமாக பண்ணுங்க. அது ஒரு 14 நாள் குறைந்தபட்சம் 14 நாள் கூடுதலாக பண்ணணும். சந்தோஷம். நான் என் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் பிரபு, என் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன், பிரசாதம் பண்ணி கொடுத்துட்டு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன், ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டேன், நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் கூடுதலாக 60 நோட் சேட் பண்ணேன். வெரி குட். ஒன்றுமே பண்ண உட்காந்து மாலையை விட்டுட்டு இருந்தா எல்லாரும் எகேஷ் ஆகிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்? அந்த பிரச்சாரம் வந்து எதிர்மறையான விளைவு தரும். அதனால ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து எல்லாத்துலையும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கணும்? ஃபேமிலி லைஃப்லையும் பெஸ்ட்டாக இருக்கும், வேலையிலையும் பெஸ்ட்டாக இருக்கும், பக்திலையும் பெஸ்ட்டாக இருக்கும். இதை பண்ணிட்டு அதை பண்ண முடியாது. அது வந்து பாருங்க, எனக்கு குடும்பத்தில் நிறைய பொறுப்பு இருக்குது, ஜெபம் பண்ணவே நேரம் கிடைக்கல, அதுவும் பிரச்சனை. ஜெபம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன், வீட்டு வேலையை பார்க்கலாம், அதுவும் பிரச்சனை. இந்த பேலன்ஸ் தான். பக்தி வினோத் தாக்கூர் வந்து நம்முடைய சம்பிரதாயத்தில் பூர்வாச்சாரி, 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். பக்தி வினோத் தாக்கூர் எல்லாருமே பெஸ்ட்டாக பண்ணி காமிச்சார். அவர் குடும்ப செலவு, அவருக்கு 10 குழந்தைகள் இருந்தாங்க. கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார், ஜெகநாதபுரி கோயிலை வந்து மேனேஜ் பண்ணார், புக்கு கட்டுரை எழுதினாரு, கவிதை எழுதியிருக்காரு, புக்கு எழுதியிருக்காரு, புக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரீச்சிங் பண்ணியிருக்காரு, விசிட்டர் பார்த்துருக்காரு, இவ்வளோ பண்ணியிருக்காரு. அஸ் அ கிரகஸ்தராக ஒரு குடும்பஸ்தராக இருந்து எவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு பாருங்க. குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு, பிள்ளைகளை வளர்த்துருக்காரு, மனைவி கவனிச்சிருக்காரு, கோர்ட்டு விவகாரம் அன்னன்னைக்குள்ள கேஸ் அன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட்டு, கோர்ட்லேயும் பர்ஃபெக்டு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த டைமில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்தி வினோத் தாக்கூர் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் ஆக முடியும். இன்றைக்கி நீங்கள் பெங்கால் போனீங்கன்னா அவர் வீட்டுக்கு ஒரு ட்ராக்கே போட்டு கொடுத்துருக்காரு. அந்த ட்ராக் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு அவர் மேலே மரியாதை வச்சுருக்கணும், அந்த அளவுக்கு வேலை டியூட்டியில் பர்ஃபெக்டாக இருந்தது. இதுக்கடையில் பிரச்சாரம் பண்ணுறது, பத்திரிகை எழுதுறது, கவிதை எழுதுறது, எத்தனை பாட்டு எழுதியிருக்காரு. நம்ம பாட்டு முக்கால்வாசி பக்தி வினோத் தாக்கூர் எழுதியிருந்தாங்க. எப்படி? அதுதான் ஒரு கிரகஸ்தர் எப்படி இருக்கணும்னு சிறந்த உதாரணம். நம்ம கவிதையெல்லாம் ஒன்று எழுத வேண்டாம், இருக்கிற ஒழுங்க பக்தி ஒழுங்க கவிதை எழுத வேண்டாம், பத்திரிகையில் எழுத வேண்டாம், இருக்கிற வந்து 16 நாள் ஒழுங்காக ஜெபம் பண்ணி 4 விதிமுறை கண்டுபிடிச்சு ப்ராப்பர் புத்தகம் வாசிச்சு கோயிலில் வந்து சேவை பண்ணி அது பொறுப்பாக இருக்காங்க. அவர் அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது. அட்லீஸ்ட்டு அது ஒரு கடுகளவுக்காக முயற்சி பண்ண இல்லையா? ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டுக்குள்ளேயே அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. எப்படி இருக்கு? அது வந்து பக்தியில் மேலே போனால் பிடிச்சிட்டு எடுத்துட்டே இருக்கு. அதனால என்னோட டியூட்டி, என்னுடைய கடமை என்னன்னா, என்னுடைய இல்லற கடமையை நான் செய்யணும், என் ஆன்மீக கடமையை நான் செய்யணும். அந்த இல்லற கடமையில் தலையாய கடமை என்னன்னா, என் இல்லறத்தில் இருக்கிறவங்க கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுது. அப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. இப்போ கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் பக்தியில் இருந்தால் சுலபம். ஒருத்தர் ஆரத்தி பண்ணுவாங்க, ஒருத்தர் பிரசாதம் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து பாகவதம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி வந்து வைகுண்டம் சொன்னார் பக்தி வினோத் தாக்கூர். அந்த குடும்பம் வந்து வைகுண்டம் சொன்னார். அது மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம், சர்வீஸ் எல்லாரும் சேர்ந்து சாண்டிங் பண்ணலாம், சேவை பண்ணலாம், ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். அந்த ஃபேமிலி தான் சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி. அதனால நம்ம குழந்தைகளுக்கு பண்ணுற பெரிய உபகாரம் என்னன்னா கிருஷ்ண பக்தி கொடுக்கறது தான். நண்பனுக்கு பண்ணுற பெரிய உபகாரம் கிருஷ்ண பக்தி கொடுக்கறது தான். உறவு எல்லாருக்கும் இந்த உலகத்திலே பரோபகாரம், மிகச்சிறந்த உபகாரம் என்னன்னா ஏதோ பக்தி ரொம்ப சரி பகவானை பக்தி கொண்டு கற்றுக் கொடுக்கறது தான். பட் அந்த உடலுக்கு சேவை பண்ணுறதுல டெம்பரரி தான். அந்த பரோபகாரம் பக்தி கொடுக்கறது தான். ஆனால் இங்கே வந்து என்ன உதாரணம், அர்ஜுன் வந்து இதெல்லாம் மறந்து போயிட்டு நம்மளுடைய நிலைமையில் இருக்கு. அவர் வந்து இந்த உடம்பு நினச்சிட்டு இவங்களை சொந்தக்காரங்க இவங்களை கொண்டுட்டா நான் எப்படி இருப்பேன். ஸோ முதல்ல இது தேவையில்லாத கவலை, முதல்ல அட்டாச்மெண்ட், ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் சஞ்சனா. ரெண்டாவது அர்ஜுன் என்ன நிற்கிறாரு, இவங்க இறந்து போயிட்டா நான் எப்படி அனுபவிப்பேன், அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே. இப்போ பிரபு இருக்காரு, பிரபு வந்து ஒரு பர்த்டே கொண்டாடுறாரு,
கதவெல்லாம் அடிச்சுட்டு அவரும் ஒயிட் போட்டு கேட்க வேண்டியிருந்தார். எப்படி யார்ட்டையும் சொல்லாமல் சத்தமே இல்லாமல் கேக் ஆர்டர் போட்டு அவன் வந்து இது ஸ்விக்கியோ டொமேட்டோ சட்டங்களுக்கு ஊரில் நிறைய இருக்குது, கண்ட கண்ட கம்பெனியில் இருக்குது, அவன் கொண்டு வீட்டில் டெலிவரி பண்ணிடுவான். அதுவும் கதவெல்லாம் அடிச்சு வச்சுட்டு மனைவி கலந்து ஹாப்பி அது கூட என்ஜாய்மெண்ட் கிடையாது. பர்த்டே என்ன பண்ணுறா, எல்லாரும் கூப்பிட்றாங்க, எல்லாரும் கூப்பிட்டு விருந்து என்ன என்ஜாய்மெண்ட் என்ன, அந்த மாதிரி அர்ஜுனன் நினைக்கிறாரு. கிருஷ்ணர் என்ன இப்படி பண்ணுறாரு, இவர் இவங்களெல்லாம் கொல்ல சொல்கிறாரு, இவருக்கு கொண்டுட்டு எனக்கு ராஜ்யம் கொடுத்து என்ன பிரயோஜனம், ராஜ்யத்தை நான் மட்டும் தான் உட்காந்துருக்கணும், என் தம்பிமார்கள் இருக்க மாட்டாங்க, இந்த தாத்தா குரு யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் ராஜ்யத்தை உட்காந்து யார் போய் ஆட்சி பண்ணுறது, எப்படி அனுபவிக்கிறது? அப்போ நான் அனுபவிக்க அவ பாருங்க, இந்த அனுபவத்தில் ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பற்றுதல் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெண்டாவது நான் அனுபவிக்கிற எண்ணம். கிருஷ்ணர் அனுபவிக்கணும்னு பார்த்துட்டாரு. இந்த யுத்தம் கிருஷ்ணர் பண்ண சொல்றதே அவரை திருப்திப்படுத்துறதுக்காக. அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, என் புலங்களுக்கு திருப்தி தராது கிருஷ்ணா நீ கோவிந்தன். அர்ஜுனன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கிருஷ்ணர் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க பகவத்கீதை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சீங்கன்னா அர்ஜுனன் கிருஷ்ணரே சொல்ல மாட்டாரு. ஒரு இடத்துல மதுசூதனான்னு சொல்லுவாரு, ஒரு இடத்துல கோவிந்தான்னு சொல்லுவாரு, ஒரு இடத்துல ரிஷிகேஷான்னு சொல்றாரு. எல்லாம் அர்த்தம் இருக்கு. ஏன் வேற வேறு பேர் சொல்றாருன்னா, கிருஷ்ணா நீங்க வந்து புலன்களை வழிநடத்துவோம் ரிஷிகேஷ், ஏன் புலனை எப்படி மாற்றீங்க, நீங்க புலன்களை வழிநடத்துறவரு ஏன் புலன்களை ஏன் மாற்றீங்க, என் சொந்தக்காரனை ஏன் கொள்ள சொல்றீங்க, அது வருத்தம் தருது, சந்தோஷம் இல்லை. அதுக்கு கோவிந்தா வசுகளுக்கு புலனுக்கு இன்பம் தருவார், ஆனால் நீங்க என் புலனுக்கு இன்பம் தரலையே. அப்போ அர்ஜுனன் என்ன விரும்புறாரு, கிருஷ்ணா என் புலனை திருப்திப்படுத்துன்னு நினைக்கிறாரு. இது கம்ப்ளீட்லி ராங். இதுதான் நம்முடைய திட்டம். கிருஷ்ணா வந்து எனக்கு இன்பம் தரும், ஆனா கிருஷ்ணன் தான் இன்பத்தில் இருப்பிடும், அவரை விட்டுட்டு அவர் எனக்கு இன்பம் தரும் நினைக்கிறேன். இதுதான் சுயநலம். கிருஷ்ணன் வந்து அது கொடுங்க இது கொடுங்க கேட்க இல்லையா, அது எதுக்கு நம்ம பொருள் திருப்திப்படுத்துங்க. அது ஒன்றும் இல்லை பிரபு, நான் கிருஷ்ணன் ஒரு வீடு கேட்டேன், அவருக்கு வேண்டிதான் பிரபு, அவருக்கு ஒரு பூஜை பண்ண வச்சு தேவைப்பட்டுதான். ஒரு கார் கேட்டேன், என்ன தப்பு, அந்த கார் எதுக்காக கிருஷ்ணன் கூட்டிட்டு போகுது அப்படின்னு கிருஷ்ணன் சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, இந்த யுத்தம் நடந்துச்சுன்னா என்னுடைய சந்தோஷம் போயிடும். அவன் முதல்ல என் ஜனங்க அவனை நான் கொல்ல மாட்டேன், அது அட்டாச்மெண்ட்டு. ரெண்டாவது எனக்கு குறைந்து போயிடும். மூணாவது என்னது, இது பாவம், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அவங்க வேணா பாவிகளை எடுத்துட்டு போட்டோம், அவங்களை கொண்டுட்டு நம்ம ஏன் பாவத்தை சேர்த்துக்கணும். இது ஒரு வகையில் எஸ்கேபிஸ் தான். எப்படி எஸ்கேப் ஆகிறாரு, அவர் டியூட்டியில் விளையாடுறாரு. ஒரு சத்திரியனுடைய டியூட்டி பாவிகளை தண்டிக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு தரணும். அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, அவங்க வேணா பாவம் எடுத்துட்டு போட்டோம், எனக்கு அது வேணா கொள்ள வேண்டாம். நாலாவது இந்த குலம் எல்லாம் போயிடும், குல தர்மம்லாம் போயிடும், குலமே நாசமாயிடும். அஞ்சாவது அவருடைய தேவையில்லாத இறக்கம். இந்த உடலை கட்டி இறக்கப்படுறாரு, உடலுக்கு ஆத்மா மறந்துச்சு, வெறும் உடலை கட்டி இறக்கம். எப்படி உடலை கட்டி இறக்கப்படுறது என்னது, அதான் புரோபாசனம், தண்ணியில் மூழ்குது. நான் வந்து தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கேன், எங்கே போனேன், அந்த பினாங் ஐலாண்டில் காரில் போயிட்டு இருக்கும்போது நான் கீழே விழுந்துட்டேன். அது எப்படி காரில் போகிற கீழே விழுதுல கேட்காதீங்க, ஏன்னா சினிமாவில் எந்த சொல்கிறாங்க அதில் நம்பர் விட்டு. திடீர்னு ஹீரோயின் வந்து விழுந்துருவாரு, இல்லை யாரும் ஹீரோயின் விழுவாங்க, ஹீரோயின் போய் காப்பாற்றுவாரு. அது அந்த லாஜிக்கெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் லாஜிக் பார்க்காதீங்க. நான் வந்து காரில் போயிட்டு இருந்தேன், கீழே விழுந்துட்டேன். அவன் பின்னாடியே 2 காரில் 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. கார் நிறுத்திட்டு, பிரபு மேலே வந்து அவர் குர்த்தா வாங்கி கொடுக்கலாமா, அவர் தோத்தி அவர் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிறாரு. அவர் வெளியில் வந்ததும் நான் டெம்பிளில் கூட்டு போய் நாசிலமாக வாங்கி கொடுப்பாரு. இன்னொரு சொல்கிறாரு, அவருக்கு முதல்ல தோத்தி கொடுத்தா வாங்கிடுறேன், ஆனால் முதல்ல கூட கொடுத்து காப்பாற்றிக்கியா, அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் ஆத்மாவை விட்டு உடலுக்கு நன்மை செய்யுது. இந்த உடலுக்கு நன்மை செய்யறது எப்படி, தண்ணியில் மூடுறவன். அப்போ அது இன்னொரு உதாரணம் சொல்ற பிரபா தான், தண்ணியில் மூடுறவனை இப்படி தலையை பிடிச்சி மேலே தூக்குறது, டக்கு உள்ள அமுத்திடும். அந்த உள்ள அமுத்தி திரும்பி அவன் ஒரு செகண்ட் வந்து மூச்சு விடுவான், திரும்பி உள்ள அமுத்திடும். அதுல என்ன பிரயோஜனம் இல்லையா, தண்ணியில் மூடுறவங்க வெளியே தூக்கணும், சும்மா சும்மா அமுத்திட்டு இருந்தா. அந்த மாதிரி தான் உடலுக்கு சேவை பண்ணுறது. ஆத்மாவுக்கு பண்ணக்கூடிய சேவை தான் உயர்ந்தது. ரொம்ப நிறைய உதாரணம் கொடுத்துருக்காரு.
அந்த குருவி கூட்ட சுத்தப்படுத்துற மாதிரி குருவி குருவியே அந்த குருவியை பிடிச்சி கூட்டுக்குள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கூட்டுக்கு மேலே அப்படி டைம்லாம் ஊற்றி வச்சு அதுக்கு தங்க பூசி அதுக்கு எல்லாம் வச்சு அழகு பண்ணினா குருவி சந்தோஷமா இருக்கும். அதை கழட்டி விடணும், அது மாதிரி சந்தோஷமா போகும். அந்த கதை தான் நம்ம பண்ணுறது. உடலை விட்டுட்டு ஆத்மா விட்டு உடலை அலங்காரப்படுத்துறது. அதுக்கு ப்ரோபோசல் இருக்கு, எல்லாத்துக்கும் ப்ரோபோசல் வச்சிருக்கு. என்னது பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தவக அப்பிராணசிய தேகசிய மண்டலம் ப்ரோகரிச்சு. பகவத் பக்தி இல்லாதது எப்படின்னா, ஒருத்தருக்கு பகவான் பக்தி இல்லைன்னா அவன் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் பக்தி இல்லை. உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், அப்புறம் நல்லா படிச்சிருக்கலாம், பௌதிக கல்வியில் ரொம்ப உயர்வாக இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய மந்திரம் தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பக்தி இல்லைன்னா அது எப்படின்னா இறந்து போன உடல் அழகாகப்படுத்துறது. இந்தியாவில் இருக்கிற மலேசியாவில் இருக்காது, இறந்து போன உடம்பை வச்சு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு ரோடெல்லாம் வச்சு நகையெல்லாம் போட்டுக்குவோம் இல்லையா. ஆனால் ஆத்மா போயிடுச்சு. அவன் இருக்கும்போது திருப்பி கூட பார்க்கல. அவன் இருக்கும்போது ஒன்றும் ட்ரெஸ் வாங்கிக்கல, ஒன்றும் இல்லை. செத்து போனதுக்கப்புறம் அது டெட் பாடி அழகுப்படுத்துது. அந்த மாதிரி தான் பக்தியை விட்டுட்டு பண்ணுற காரியங்கள். கிருஷ்ணருக்கு மேல அன்பு செய்யாம கிருஷ்ண பக்தி விட்டுட்டு எந்த காரியம் செஞ்சாலும் அது இறந்து போன உடனே அழகுபடுத்துவாரு. இப்போ அர்ஜுன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு, ஆத்மா விட்டு உடம்பு மேல கவலைப்பட்டு. இப்படி முதல் அத்தியாயம் உறுப்பு தான். அர்ஜுன் ஐயா அப்படியே பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் பேசி பார்த்தாரு, ஒரு முடிக்க வர முடியல. அவரே பழுந்து போயிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஒரே வழிதான் இருக்கு, பேசாம கிருஷ்ணனுக்கு சரணாயிடும். அப்ப கிருஷ்ணன் குருவாயிருக்காரு. முதல் அத்தியாயத்துல 2 பேரும் நண்பர்களா பேசிக்கிட்டாங்க. நானும் பிரபு நண்பரா பேசுற வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்றது நான் கேட்க மாட்டேன். ஏன் நீ எதை உன பத்தி எனக்கு தெரியுதா அப்படின்னு இல்லையா, நீ யாரு என்ன எனக்கு தெரியும், நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றது நீ கேளு, அவர் சொல்றது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றது அவர் கேட்க மாட்டேன். ஆனா அவர் எந்த சரணாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சரிப்பா நீ சொல்ல நான் கேட்கிறேன்னு சொல்லு, நீ ஏன் சொல்லு நான் கேட்கிறேன், அப்ப சரணாகி. அப்ப அர்ஜுன் என்ன பண்ணாரு, முதல் அத்தியாயத்தில் ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தாரு, ஒரு முடிவுக்கு வர முடியல. 2ஆம் அத்தியாயம் சரணாயிட்டாரு. ஒரே குழப்பமா இருக்கு, இது தர்மமா அதர்மமா, செய்யலாமா வேண்டாமா, சரியா தப்பா, ஒரு முடிவுக்கே வர முடியல. கால்பண்ய தோஷம் பிரகத ஸ்வபாவா விச்சாமித்தான் தர்ம சமூக செய்தா இஷை இஷா விஷ்ணம் குருவி தன்மை சிஷ்ய ஸ்தேகம் சாதனம் காப்பம். கிருஷ்ணா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர முடியல, தயவுசெய்து நீங்களே எனக்கு குருவான்னு சொல்லி கொடுங்க. இந்த குரு சீடன் வந்துட்டா தோல்வி ஏற்பட வேலையில இல்லை, சாண்டர் தான். குரு சீடன் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக இல்லை, குரு என்ன சொல்றாரு அதுதான் வேத வாக்கியம். இப்போ அர்ஜுனன் சரணாயிட்டார். 2ஆம் அத்தியாயத்தில் என்ன ஆயிட்டாங்க, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் குரு சீடன். கிருஷ்ணர் கீதா ஆச்சாரியர், கீதையின் ஆச்சாரியர். கிருஷ்ணா இஸ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். முதல் ஜெகத்குரு கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் ஜெகத்குரு, அவர் தான் அகில குரு. அகில குரு பகவான் நமஸ்தே. ஸோ கிருஷ்ணா குருவோடைய ஸ்தானம் கேட்டுட்டாரு, அர்ஜுனுக்கு சீடர் ஆயிட்டார். இப்போ ஆர்கியூமெண்ட்லாம் கிடையாது, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு கேட்டுதாங்க. உடனே அர்ஜுன் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, முட்டாள்கள். எப்ப அர்ஜுன் சீடர் ஆயிட்டாரோ அப்ப முகசுத்தி பண்றதா இல்லை. ஓ உங்களை மாதிரி சீடர்லாம் எனக்கு கிடைக்க மாட்டாங்க, இப்போ நீ பணம் கொடுத்து எல்லாம் சரியா போயிடும். அந்த பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. பெரிய செல்வந்தரா இருக்கீங்க, எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு ஆசிரமம் வச்சு கொடுங்க, நீங்கள் நிறைய பணம் கொடுங்க, அவ்வளோதான் ததாஸ்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த பிஸ்னஸ் எல்லாம் இல்லைங்க, அது இந்தியாவில் நிறைய இருக்கு. இங்கே அந்த பிஸ்னஸ் கிடையாது. எப்போ சரண்டர் ஆகிட்டாரோ சீடன், எப்போ ஒருத்தர் குருவை தேர்ந்தெடுத்துட்டாரோ ஆன்மீகனுடைய முதல் வேலையை சீடனை அறியாமல் தெரியும். ஓம் அஞ்ஞான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரம் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே. ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அதுதான். குரு என் சீடரை மெயின்டைன் பண்றாரு, அதனால நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது பக்தி சித்தாந்த் மரம் செஞ்சார். பக்தி சித்தாந்த் மரம் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காரு, யாரோ ஒரு டோனர் பேசிட்டு இருந்தார். எந்திரியாட்டார், நீ டொனேஷன் கொடுத்ததுனால என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறேன், பேசாம உட்காந்து கிளாஸ் கேளுது. அதுதான் ஆச்சாரியர், அதுதான் ஆச்சாரியர். அப்போ கிருஷ்ணர் உடனே அர்ஜுனனை முட்டாள்னாரு,
அசோசான அசோஷத்வம் பிரஜாவாதாம்ச பாசதே கதாசுமி கதாசுச்ச நான் சோசந்தி பண்ணிடா. அர்ஜுனா நாயகன் ஒரு பெரிய புத்திசாலி கண்டிச்சு விட்டால இருக்கிறது. அறிஞர்கள் வாழ்வதற்கோ மாணவருக்கோ வருவதில்லை. அப்போ முதல் பாடமே என்னன்னா பகவத்கீதை நான் இந்த உடலெல்லாம் அது கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லோகத்தில் பகவான் சொல்றாரு. நாமளும் பல தடவை படிக்கிறோம், ரோபாரி எழுதிட்டே இருக்காரு, ஆனால் ஒரு நாள் உணரல. யாரையும் உணர்ந்துட்டோமா? யாராவது உணர்ந்திருக்கீங்களா? தன்னை உணர்ந்த ஆத்மா யாரும் இருக்கீங்களா? ஓ, தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் யாரும் இருக்கீங்களா? இங்கே உணரவே இல்லை. நாமளும் படிக்கிறோம், கேட்கிறோம். அப்போ ப்ராக்டிக்கலாக வரும்போது தான் தெரியும். என்ன பகவத்கீதை படித்தாலும் நடைமுறையில் வரும்போது தான் தெரியும் நான் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இல்லையா. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? மாத்ராஸ் பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண கதா ஆகமா அபாயனம் அனித்ய காம்ஸ்திதி. அர்ஜுனா, நீ வெயிலையும் மழையும் பொறுத்துக்கிறீயா? வெயில் அடித்தாலும் வேலைக்கு போறீங்க, மழை பெஞ்சாலும் வேலைக்கு போறீங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய இரட்டிப்பு தன்மையிலையும் பொறுத்துக்கணும். நம்மளால் பொறுத்துக்க முடியுதா? அவமானம் வந்தால் பொங்கி எழுதணும். ஓ, எழுத எப்படி எப்படி சொல்லாம காலேஜ் படிக்க முடியல. அப்ப இன்னும் நம்ம உணரல. அதனால கோபா சொல்றாரு, படிச்சுட்டே இருக்கும், கேட்டே இருக்கும். அது ஒரு சீடர் கேட்க செஞ்சாரு. ரோபா, நீங்க எல்லா புக்லையும் இதே எழுதிருக்கீங்கள, நான் இந்த உடல் ஆத்மா, நான் கிருஷ்ணனோட பின்பற்றணும், நான் இந்த உடல் ஆத்மா இதே எழுதுறீங்க, ஏன் இதே ரிப்பீட் எழுதுறீங்க, வேற ஏதாவது எழுதலாம். அவர் ரோபா கேட்ட, நீ உணர்ந்துச்சேன்னு கேட்டாரு. இல்லை, அப்போ உணர வரைக்கும் படிச்சுட்டே இருக்கு, உணர வரைக்கும் படிச்சுட்டே இருக்கு. எப்படி 2ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணா வந்து ஆத்ம விஞ்ஞானத்தை சொல்றாரு. 3ஆம் அத்தியாயத்தில் எப்படி கர்மத்தை யோகமா செய்யுது, செய்யக்கூடிய செயலில் பலனை எதிர்பார்க்காம எப்படி யோகமா செய்யுது. இது ரொம்ப கஷ்டம். பிரபு வேலைக்கு போறாரு, ஆனால் சம்பளம் வாங்காதுங்களா? அப்போ அது எப்படி யோகமா செய்யுது? அப்போ அந்த வேலையில் பற்றுதல் கொள்ளாம ஒரு கடமைக்காக செஞ்சு செயல்படுறது, அதாவது பற்று இல்லாமல் செயலாற்றுது. ஆனால் அது பத்தாது. அது எப்படி கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறது? 5ஆம் அத்தியாயம் நிஷ்காம கர்மயோகம். நிஷ்காம கர்மயோகம் என்னது? பற்றுதல் இல்லாம செயலாற்றுறது, அது கிருஷ்ணருக்காக செயலாற்றுறது. சம்பளம் வேண்டாம்னு அவர் சொல்லல, அவர் சொல்ல முடியாது. வேலைக்கு போயிட்டு, சார் நான் வந்து பகவத்கீதையில் கர்மயோகம் படிச்சிருக்கேன், கிருஷ்ணர் வந்து பற்று இல்லாமல் செயலாற்று சொல்லியிருக்காரு, எனக்கு வேலை மட்டும் முடியாது, சம்பளம் எல்லாம் வேண்டாங்க சொல்ல மாட்டாங்க. அதில் யார் செலவர்? அதில் சம்பளத்தை வாங்கிக்கணும், அந்த கிருஷ்ணனுடைய செயல்தான் பெறும். அதுதான் நிஷ்காம கர்மயோகம் அல்லது கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செய்யும். அப்பதான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு? இதெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. ஃபர்ஸ்ட் கர்மகாண்டம் சொன்னார் அர்ஜுனன்ட்ட. அதாவது கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில சிஸ்டமேட்டிக்கா ப்ரீச் பண்றாரு. அவரை மாதிரி யாரும் ப்ரீச் பண்ண முடியாது. முதல்ல என்ன பண்ணாரு? அர்ஜுனன் முட்டாள்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சீடனானதுக்கு அப்புறம் அவர் கண்டிச்சாரு, ஆத்மா பற்றி சொல்லி கொடுத்தாரு. இதுதான் முதல் பாடம். அதுக்கப்புறம் செயலை எப்படி பற்றலாம செய்யணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எப்படி கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுன்னு சொன்னாரு. அர்ஜுனுக்கு குழம்பு போச்சு, நான் வந்து செயலை துறக்கிறதா இல்லை கிருஷ்ண உணர்வு செயலாற்றுறதா, என்ன ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு இடத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? புத்தியோகத்தை ஃபாலோ பண்ணிக்கிறாரு. புத்தியோகம் என்னது? பக்தி தொண்டு ஃபாலோ. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? பற்று இல்லாமல் செயலாற்றுகிறது. இப்போ நான் பக்தி தொண்டு செய்யறதா இல்லை பற்று இல்லாமல் செயலாற்றுறதா, என்ன பண்றது? செயலை ஈடுபடுறதா இல்லை செயலை விட்டுடுறதா? அப்ப கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? செயலை துறப்பதை விட கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது சிறந்தது. இப்போ வந்து எப்படிதான் கொஞ்சமா கொண்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் அறியாமையில் இருந்தவங்க ஆத்ம விஞ்ஞானத்துக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எப்படி கிருஷ்ணருக்காக செயலாற்றுதுன்னு சொல்றாரு. 7ஆம் அத்தியாயத்திலிருந்து தூய பக்தி கொண்டு சொல்றாரு. 7ஆம் அத்தியாயத்திலிருந்து பக்தி கொண்டு பற்றி சொல்றாரு. 8ஆம் அத்தியாயத்தில் அவர் எப்படி சரணடையணும், ஏன் இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்கிறார். 8ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்கிறார். முதல் ஸ்லோகம், கிம் தத் பிரம்மம் கிமாத்யாத்மம் கிம் கர்மம் புருஷோத்தமா அதிதெய்வம் ச கிம் கோத்தம் அதியஜ்ஞம் கிம் உச்சதே. கிருஷ்ணா, பிரம்மம்னா என்ன? பரமாத்மா யாரு? இந்த உடல்ல பரமாத்மா எங்க இருக்காரு? தேவர்களா யாரு? யாகம்னா என்ன? ஒருத்தர் மரணத்தின் தருவாயில் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கேட்கிறார். கிருஷ்ணன் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர, என்ன நினைச்சிட்டே உடலை விடணும் அப்படின்னு என்கிட்ட வந்துடுவ, என் மேல மனசு நிறுத்தணும், அது நீ பக்தி கொண்டு பயிற்சி பண்ணணும். கிருஷ்ணா வந்து சிஸ்டமேட்டிக்கா சொல்றது. அப்படி பார்த்தீங்கன்னா
அப்படியே அழகா ஒரு எப்படி பக்தராக கிருஷ்ணன் சொல்லிட்டாரு. அதாவது 3 விதமான ரகசியம் சொல்றாரு பகவத்கீதை கிருஷ்ணா. உக்யம், உக்யதமம், உக்யதரம். ரகசியம், மிக உயர்ந்த ரகசியம், மிக மிக உன்னதமான ரகசியம். அப்ப 2ஆம் அத்தியாயத்தில் ரகசியம் எது? ஆத்மா பற்றி. 2ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பேசுற ரகசியம் ஆத்மா. அதுக்கப்புறம் 5ஆம் அத்தியாயத்தில் பரமாத்மா மிக ரகசியம். 9ஆம் அத்தியாயத்தில் பக்தி கொண்டு மிக உன்னதமான ரகசியம். ஆனா திறந்து கொடுக்குதான் எல்லாருக்கும் புரியாது, பக்தர்கள் மட்டும்தான் புரியும். அதனால பகவத்கீதையை படிக்கிற நோக்கம் வந்து முதல்ல கிருஷ்ணரை அசத்தம். கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணாதான் பகவத்கீதை புரியும். சும்மா 8 படிச்சாலும் புரியாது. சும்மா ஒரு ஞான வளர்த்துக்கிறதுலாம் படிச்ச வேலையாது. பக்தி இருந்தாலும் பகவத்கீதை புரியும். அப்போ 9ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு. அர்ஜுனா, நீ அப்போ என்னையே நினைச்சிட்டு இருக்கணும். அது 12ஆம் அத்தியாயம் சொல்றாரு. 12ஆம் அத்தியாயம் அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் 12ஆம் அத்தியாயம் பேசுறதுக்கு முன்னாடியே 10ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் முடிவு பண்ணிட்டாரு. 1ஆம் அத்தியாயத்தில் 2 பேர் நண்பராக இருந்தாங்க. 2ஆம் அத்தியாயத்தில் 2 பேர் குருசீடராக இருந்தாங்க. 9ஆம் அத்தியாயம் கேட்டவுடனே அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பக்தராயிட்டார். அப்புறம் 10ஆம் அத்தியாயத்தில் சொல்றாரு, நீங்க தான் அந்த பரபிரம்மம், நீங்க தான் அந்த பரமாத்மா, நீங்க தான் பரம்பொருள். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவா புருஷம் சாஸ்திர திவ்யம் ஆதி தேவம் அஜம்பிவோ. கிருஷ்ணா, நீங்க தான் அந்த பரபிரம்மம், நீங்க தான் உன்னதமான வசிப்பிடம். பரம்தான் பவித்ரம், நீங்க தூய்மையானவர், தூய்மையானவர்கள் தூய்மையானவர். பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் புருஷம், நீங்க தான் புருஷோத்தமன். சாஸ்திர நிலையானவர், திவ்யம் திவ்யமானவர். புருஷம் சாஸ்திர ஆதி தேவம் தேவாதி தேவம். அஜம் பிறப்பற்றவர், விபும் எல்லையற்றவர். அப்ப இது பக்தராக பேச முடியும். பக்தராயிட்டு அதோடு நிறுத்திக்கல. சர்வவேத ஹிருதமன்யே என்மாமஸ்ரீ கேசவா நகீதே பகவன் வித்தும் நான் விதுர் தேவன தானவா. கிருஷ்ணா, நீங்க சொன்னது எல்லாம் உண்மை நிறுத்துக்கிறேன். இது வரைக்கும் 10ஆம் அத்தியாயம் வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் உண்மை நான் எடுத்துக்கிறேன். பகவான் என்பது வந்து தேவர்களோ தைத்தியர்களோ யாருமே அறிய மாட்டாங்க. அப்போ 12ஆம் அத்தியாயத்தில் டிவோட்டிட்டேன். 18ஆம் அத்தியாயம் போது கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, நீ எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்க. சர்வதர்மாந்தரித்யச்ச மா ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வபாவேப்யோ மோக்ஷம் மாஸ்டர். பேரளவான தர்மத்தை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் தூக்கி போடு, என்னை மட்டும் சரணாகதி பண்ணு. பக்தி கொண்டு ஒன்று போதுமானது. எனக்காக செயலாற்று, என்னை நினைச்சுக்கிட்டு எனது பக்தனார் எனக்கு நமஸ்காரம் பண்ணு. சத்தியமா நீ கிட்ட வந்துடும். மன்மனாபவ மத் பக்தோ அத்யாஜிமா நமஸ்குரு மாமேவ சத்யம் தேவயோஸ். சொல்லிட்டாரா? இந்த ஸ்லோகம் 2 தடவை சொல்றாரு. ரைட்? ஸோ அப்போ வந்து ஹோல் பகவத்கீதை நோக்கம் என்னன்னா, நம்ம அறியாமையில் விடுபடணும், கிருஷ்ணனுடைய பக்தராகணும். அது மட்டும் போதாது, பக்தி தொண்டை பயிற்சி பண்ணி ஒரு சரணாகதி. சேவை சேவை மூலமாக தான் கிருஷ்ணன் திருப்தி பண்ணும். சேவோன்னு உபயோகிச்சுக்குவான். ஆக்க வந்து கிருஷ்ணனை சேவை பண்ணுவோம். நல்லா ஜபம் பண்ணணும், பக்தர்கள் நல்லா பிரசாதம் கொடுக்கணும், நல்ல பிரசாதம் சாப்பிடணும், நல்லா சேவை பண்ணணும். அந்த மாதிரி பக்தர் தான் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, யார் ஒருத்தர் என்ன சந்தேகம் இல்லாமல் முழுமுதற் கடவுளை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க எனக்கு பக்தி தோண்டு செய்வாங்கன்னு சொல்றாரு. சும்மா வேடி பார்த்துட்டு யோமா மேவா சமூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதேமம் சர்வபாவேன பாரதம். அர்ஜுனா, யார் ஒருத்தர் என்னை சந்தேகமின்றி முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எனக்கு பக்தி தொண்டு செய்வாங்க. அவங்க இன்னைக்கு உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அதனால மிக உயர்ந்த லோகம் வந்து கிருஷ்ணனுக்கு பக்தி சொல்லி பக்தி தொண்டு செய்யும். அந்த வாய்ப்பு வந்து பிரபாத் கொடுத்துருக்காரு. இந்த கோயிலில் வரலாம், பக்தர் சங்கம் எடுத்துக்கலாம், பிரசாதம் சாப்பிடலாம், சேவை பண்ணலாம், பாகவதம் கேட்கலாம், பகவத்கீதை படிக்கலாம், எல்லா வாய்ப்பும் கொடுத்துருக்காரு. இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டா நம்ம ரொம்ப பாக்கியசாலி. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இங்கே வந்து சேவை பண்ணணும், கேட்கணும். ரொம்ப எனக்கு ஏதாவது சேவை இருக்கா, நான் என்ன செய்யணும், எப்படி நான் வந்து ப்ராப்பராக எனக்கு உதவி செய்யறது, எப்படி நான் குருக்கு நான் சேவை பண்ணுறது, எப்படி நான் பக்தியில் முன்னேறது அப்படி ரொம்ப உற்சாகமாக இருக்கும். பக்தியில் வந்து உற்சாகம் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த உற்சாகம் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த உற்சாகம் எப்போ வரும்? பக்தர் சங்கத்தில் வந்துட்டே இருந்தால் வரும். பக்தர் சங்கத்துக்கு விலகி இருந்தால் வராது, இருக்கிற உற்சாகம் போயிடும். ரைட்?
அதனால் எல்லாருமே நல்லா பக்தர்களோட சங்கத்தில் வந்து நல்லா ஜெபம் பண்ணி சேவை பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் சத்குருபாத்கி. கேள்வி எதா இருக்குங்களா? 2 நிமிஷம். யாருக்காவது கேள்வி சந்தேகம் எதா இருக்கா? உங்கள் கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ வந்து நம்ம வந்து தாமோதரா வரப்போது பாருங்க. அப்போ அதனால் அந்த ராதாராணி யசோதா தாய் அவங்க 2 பேர் பக்தி பிரபு. ராதாராணியோட பக்தியும் அந்த யசோதா தாய் அம்மா பக்தியும் அவங்க 2 பேர் பக்தி எப்படி போகும்? அது ரொம்ப என்ன கேட்குறாரு, தாமோதர் மாதம் வரும்போது யசோதாமாவுடைய பக்திக்கும் ராதாராணியோட பக்திக்கு என்ன வித்தியாசம்? யசோதாமாவோட பக்தியை விட உயர்ந்தது ராதாராணி பக்தி. யசோதாமா வந்து கிருஷ்ணரை குழந்தையா தான் பார்க்குறாங்க. அந்த ராதாராணி வந்து 24 hours கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காங்க. கிருஷ்ணரை வந்து தனக்கு பிரியமான நாயகனாக பார்க்குறாங்க. கிருஷ்ணர் தான் அவங்க நாயகன். ஸோ அந்த நாயகனுக்கு எப்படிலாம் சேவை பண்ணலாம், எப்படிலாம் மகிழ்விக்கலாம் அப்படிங்கிறது ராதாராணி போடு. யசோதாமா குழந்தைய பார்த்துக்கிறது அவ்வளோதான். குழந்தைக்கு பிரசாதம் கொடுக்கலாம், தூங்க வைக்கலாம், அந்த பால்ய சேவை தான் வாங்கப்படும். இல்லை ஒரு பக்தரோட ஒரு பக்தருடைய ஸ்டேஜ் வந்து உயர்ந்து இப்போ சேவை பண்ணுறோம். சேவை தாசிய பாவம், அந்த தாசிய பாவத்தோட சக்கிய பாவம் இருக்குது, கிருஷ்ணனுடைய நண்பனாக இருக்கு. அந்த நட்பு பாவத்தோட வாத்சல்ய பாவம் இருந்தது, கிருஷ்ணனுக்கு பெற்றோராக இருக்கு. அதை காட்டிலும் உயர்ந்தது கிருஷ்ணனுடைய காதலியாக இருக்கு. இந்த மாதிரி ராதாராணி வந்து விருந்தாவனேஸ்வரி, யசோதாமா வந்து கிருஷ்ணனுடைய அம்மா. ஒரு குழந்தை எப்படி பார்த்துன்னு பார்த்துக்கணும். கிருஷ்ணனுக்கு பேரானதும் தரக்கூடியவராக இருக்கு கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தியம், அந்தரங்க சக்தி. அதனால யசோதாமாவுடைய பக்தியோட ராதாராணி பக்தி இருக்கு. அப்படி இருந்தாலும் யசோதா தாய் வந்து அந்த ஸ்டிக்ல வந்து கிருஷ்ணரை வந்து அந்த கண்ட்ரோல் பண்றாங்க. ஆமா, அது வாத்சல்ய பாவம். அது வாத்சல்ய பாவம். யசோதாமா கையில் இருக்கிற பெருமை கண்டு கிருஷ்ணர் பயந்துக்கிறாரு. ரைட்டா? அப்ப யசோதாமா கிருஷ்ணர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எதுனா பக்தினால. கிருஷ்ணரை யாராலும் கட்ட முடியாது, அன்புனால கட்டுறாங்க. அதே மாதிரி ராதாராணி அந்த உலகமே கிருஷ்ணர் அடங்கியிருக்கு. குச்சி இல்லாம கண்ட்ரோல் பண்ணுவாங்க. குச்சி இல்லாம கண்ட்ரோல் பண்ணுவாங்க. குச்சி எடுக்கிறாங்க, பார்த்தா ராதாராணி பார்த்தா கிருஷ்ணர் புரிஞ்சுக்க. ஸோ இந்த பாருங்க, யசோதாமா குச்சி எடுத்து கிருஷ்ணர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த பிரபஞ்சமே கிருஷ்ணருக்குள்ள அடங்கியிருக்கு, கிருஷ்ணர் ராதாராணிக்குள்ள அடங்கியிருக்கு. அதான் பிரபு சொன்னாரு, மதன பவனமணி, எல்லாரையும் கவர் பண்ணுற கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணரையே கவர் பண்ணிக்கிறாரு. இதுமாதிரி ராதாராணி பேசுறாரு. அது ராதாகிருஷ்ணன் மட்டும் பேசுறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நான் பிரபுக்கு போயிடுவேன், கேட்க முடியாது. ஓகே ஓகே. அதை சொன்னீங்க. இந்த மாதிரி வந்து போராம குணம் இருந்தால் வந்து பக்தி லைஃப் வந்து நம்ம அட்வான்ஸாக போக முடியாது அப்படின்னு. ஸோ பெரும்பாலும் வந்து ஒருத்தருக்குள்ள அந்த போராம குணங்கள் வந்து இயற்கையான குணங்கள் வருது. ஸோ அந்த குணத்தில் இருந்து இருக்கிறவங்களும் பக்தி செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அந்த பக்தி செய்யும்போது அந்த போராம குணம் வந்து அந்த பக்தி வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்க வந்து எப்படி மாற்றிக்கணும், அந்த போராம குணத்திலேருந்து தப்பிச்சு நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா முழுக்க அப்படியே பகவான் சேவையிலே எப்படி போகிறது. ஆக்சுவலி நம்ம இயல்பான ஒரு மனிதர்கள் எல்லாமே 3 விஷயம். ஒன்று வந்து பகவான் சின்சியராக ப்ரேயர் பண்ணும். கிருஷ்ணா, இந்த பொறாமை கொண்டு தான் இந்த பக்தியில் முன்னேற விடாமல் தடுக்குது, பக்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்குது, பொறாமைப்படுது, இதை எப்படியா கிட்ட இதை எடுத்துருங்க அப்படின்னு சின்சியராக ப்ரேயர் பண்ணும். சாண்டிங் நல்லா கவனமாக பண்ணி சாண்டிங்கில் வந்து சாண்டிங்கில் கிருஷ்ணர் இருக்கார். அந்த நாமத்திட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரிநாமம் பிரபு, நான் உங்கள் நாமத்தை சொல்கிறேன், கிருஷ்ணா உங்கள் நாமத்தை சொல்கிறேன், எனக்கு எப்படியே அந்த குணத்தை போக்கிறீங்க அப்படின்னு சின்சியராக ப்ரேயர் பண்ணும். சின்சியர் ப்ரேயர் ஒன்று. ரெண்டாவது, பொறாமையற்ற பக்தரோட சங்கம். இப்போ ப்ரோபா புக்கு படிக்கிறது, ஆன்மீக குரு வந்து அவர் சேவை பண்ணுறது, தூய பக்தருடைய சகவாசம் இருக்கும்போது அந்த ஒரு அந்த உணர்வு நமக்குள்ளே வராது. எல்லாரும் எப்படி பார்க்கணும், குருமாராஜ் தான் எல்லாரும் எப்படி பார்க்குறாரு, ப்ரோபா புக்கில் எல்லாரும் எப்படி பார்க்குறாரு. அந்த மாதிரி தூய பக்தரோட சங்கம் கொள்ளும்போது தூய பக்தருடைய சங்கம், நாம ஜபம், அப்புறம் பாவம் படிச்சுட்டே இருந்தால் அந்த பொறாமை கொண்டு போயிடும். சேவை பண்ணிட்டு அந்த சர்வ தர்மான அழைக்கும் போது
சொல்றாரு நம்ம கிரக தர்மத்தை கூட விட்டு கொடுக்கணும். கிரக தர்மத்தையும் விட்டு கொடுக்கணும்னு சொல்றாரு. ஒற்றணும்னு சொல்றாரா? அப்புறம் வந்து மகாபிரபு லீலர் கூட அவர் வந்து இதுக்கான வயசு குடும்ப வாழ்க்கை விட்டு சன்னியாசம். ஆனால் அவர் வந்து இப்போ வந்து கிராஸாகவே இருக்கு. இல்ல. அப்புறம் அது எப்படி அவங்க வாழ்க்கை சொல்றாரு? இல்லை, ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு சட்டன் டைம் வரைக்கும் கிரகஸ்த தர்மத்தை விட முடியாது. ஒரு 50 வயசு 45லேருந்து 50 வயசு நீங்கள் கிரகஸ்தாசிரமத்தை திறக்க முடியாது. அதான் அர்ஜுன் கிருஷ்ணன் சொல்லிட்டே வர டியூட்டி பண்ணு சொல்லிட்டே வர. கடைசியில் தான் என்ன பண்ணுறாரு, துறவுங்கிறது என்னன்னா அதில் கிளியராக சொல்கிறார் 18ஆம் அத்தியாயத்தில். துறவு என்பது என்றால் என்ன அப்படின்னா பௌதிக ஆசையை துறப்பது, புலன்பம் அனுபவிக்கிற ஆசையை துறக்கிறது, பற்றுதலை துறப்பவனே உண்மையான துறவி. அப்போ ஒரு கிரகஸ்த ஆசிரமம், ஒரு கிரக மேதிக்கும் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு நிறைய வித்தியாசம். கிரக மேதிக்கு என்னது, அவன் வாழ்க்கை போல பற்றுதல் புலன்போ இதான் அனுபவிக்கணும். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க கிருஷ்ணனுடைய புலன்களை எப்படி திருப்திப்படுத்தலாம், அதுதான் ஸ்பெஷல். அதனால துறவு என்றால் பௌதிக பற்றுதலை துறப்பது, பௌதிக ஆசையை துறப்பது. அவன் தான் உண்மையான ரொம்ப தெளிவாக சொல்றாரு. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவதே உண்மையான துறவி. ஒரே பதில் சொல்றாரு. யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறது அவங்க உண்மையான துறவி. இதை வந்து சைத்தன்ய பாபு சொல்றாரு. கூர்ம பிராமணன் சைத்தன்ய பாபு தென்னிந்தியாவில் வந்த போது கூர்ம பிராமணன் சொன்னாரு, எனக்கு மனைவி வேண்டாம், குடும்பம் வேண்டாம், நானும் கூட வந்துடுறேன். சைத்தன்ய பாபு பண்ணல. அவர் என்ன சொன்னாரு, யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ண உபதேஷ் அமாரா கியா குரு ஹோயா தாரே தேஷ். நீ இல்லற வாழ்க்கையில் சொல்ல வேண்டாம், எங்கே போய் யார்கிட்ட போனாலும் எங்கே போனாலும் என்னை பற்றி சொல்லு, என் நாமத்தை பற்றி சொல்லு. இந்த மாதிரி உலகத்தையே கொடுவார்கள். அதே வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி, நீங்களும் பொறுமையாக இருந்தீங்க. எல்லாருடைய பரிவார வணக்கம். வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சாந்திரேச்ச.